கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைஞ்சிருக்கிறீங்க. கள நிலவரங்களை வழங்கலாம். சேலம் மாநகரில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சேலம் சூரமங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். குறிப்பாக சேலம் ரயில் நிலையம் எதிரே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த நீர்மோர் பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் நீர்மோர் பழங்கள் ஆகியவற்றை கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் முதல் கட்டமாக அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த நீர்மோர் மற்றும் பல வகைகளை வழங்கி அந்த நீர்மோர் பந்தலை திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என அதிமுக சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி வினோத். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.